இரவோடு இரவாக பெட்டிகளை மாற்றிய பாரதிய ஜனதா கட்சி பல தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா படுதோல்வி, முன்னிலை பின்னிலை. ஒரு வாரம் நடந்த 420 சீட்டு. பீக்னா பிஜேபி 447 சீட்டுங்க. 447 சீட்டு பிஜேபினா என்ன சொல்றதே தெரியல. ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் அனைத்தும் அந்த 447 என்பது கனவில் கூட நடக்க 400+ என்பதே கேள்விக்குறி. பிஜேபி 350 கீழ் வந்துட்டாலே பிஜேபி தோல்வி. 300க்கு கீழே பிஜேபி வரும்னு சொல்றாங்கங்க. 240 250 தாண்டாது பிஜேபி பிளஸ் பிஜேபியின் கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. இது எந்த அளவிற்கு அங்கிருந்து வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை நம்மளால வந்து பார்க்க முடியுதுன்னு தெரியல. நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? 100% வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் எந்த மாநிலங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதில் சரியில்லை, அவசரம் காண்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுகள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக இந்த பெட்டிகளை மாற்றக்கூடிய திருட்டுத்தனமான நிகழ்வுகள் என்பது நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை போஸ்ட் பண்ணுறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஃபோர்ஸிங், ஓகேங்களா? ஃபோர்ஸ் இல்லை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் உண்மையில் டெஃபினெட்லி என்ன விதமான மாற்றங்கள் என்பது நடைபெற வாய்ப்புகள் வந்து இருக்கும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் என்பதை எல்லாமே நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? இரவோடு இரவாக பெட்டிகளை மாற்ற வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்தால் நிச்சயம் பல்வேறு விதமான திருப்பங்கள் என்பது ஏற்படக்கூடும். ஓகேங்களா நண்பர்களே? ஸோ பிஜேபியினர் எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கிய நகர்வுகளை எடுக்க போகிறார்கள் என்பது இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இருக்கிறது. 400க்கு மேலே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா கட்சிக்கும் சங்கு தாண்டி, சத்தியமாக 100% வந்து சங்கு தான் அப்படின்ற ஒரு சூழல் வந்து உருவாயிடும். ஸோ பி சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியினரே, உங்களுக்காகத்தான் சொல்கிறேன், உங்களுக்காகத்தான் கூறுகிறேன். பிஜேபி என்னும் மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி, தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. நிச்சயமாக அடுத்த முறை பிஜேபி வந்துட்டிங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? நிலைமைகள் என்பது மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இரவோடு இரவாக நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய